வணக்கம். இன்னைக்கு வீடியோல டாப் 3 கோல்டு அண்ட் சில்வர் ETF என்னன்றத பார்ப்போம். அப்புறம் ஒரு ETF வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும்? ஏன்னா ETFல வந்து ஹைலி ஃப்ளக்சுவேட் ஆகும் பிரைஸு. ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட் மாரி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு NAV தான் இருக்குன்றது. ஸோ அதனால வந்து எனி ETF வாங்கும்போது என்னென்ன பேராமீட்டர் பார்க்கணும்? அதுக்கப்புறம் வந்து ETFல ஒரு டெர்ம் அதிகமா சொல்லுவாங்க. INAV அப்படின்னா என்ன? அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டாப் 3 கோல்டு ETF போறதுக்கு முன்னாடி ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றது சொல்றேன். பேசிக் டிஃபரன்ஸு. ஏ இ இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ த்ரூ அவுட் எ டே வந்து இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு தெரியும். அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த NAV கால்குலேட் பண்ணி நம்ம வாங்குவோம். ஸோ அதுல வந்து பிரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகாது. இதுல பிரைஸ் வந்து ஹைலி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இப்போ டாப் 3 பார்த்துடலாம் கோல்டு ETF. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா கோல்டுன்னு பீஸ் இதுதான் வந்து நம்பர் 1ல இருக்கு. கா கோல்டு ETFல. நம்பர் 2ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு SBI கோல்டு ETF. நம்பர் 3ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC கோல்டு ETF. இங்க நிப்பான் இந்தியா கோல்டு பீஸோட கிராஃப் குடுத்துருக்கேன். லாஸ்ட் 1 இயர் குரோத்து. ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ் தான் ஹையஸ்ட். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 12:55 ஆகுது. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இதுல எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கு நிப்பான் இந்தியால கோல்டு பீஸ்ல. நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன பேராமீட்டர் பார்க்கணும் அப்படின்றது ETF. ஸோ ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து லிக்விடிட்டி. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ETFல எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுது. அத வச்சு தான் நம்ம டக்குன்னு போட்டேன். இப்ப நான் இங்க வந்து இப்போ ஓகே கம்மியா வாங்குறீங்க. நாளைக்கு வந்து ஒரு லேக்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க. அத விக்கணும் அப்படின்னா, அப்ப வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து லிக்விடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ETFல. ஸோ இதுல அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது நம்பர் 1. ஸோ இன்னொரு பேராமீட்டர் வந்து நீங்க பார்க்கணும். எனி ETF வாங்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8%. இது வந்து ஹையஸ்ட்ல இருக்கு. 0.8% ஃபார் ETF வந்து ஹையர் சைட்ல இருக்கு. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்ன பார்க்கணும்னா, ஸோ ட்ராக்கிங் எரர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிப்பான் இந்தியா பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் 0.17 அப்படின்னு. ஸோ இதுவரை 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்தோம். அதாவது செலக்ஷன் கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து ETFல பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா INAV. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க INAV. ஸோ INAVனா என்னன்னா, அது வந்து இண்டிகேட்டிவ் NAV. இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து NAV தெரியும். ஸோ அதுதான் ஒரே NAV. இது அப்படி கிடையாதுங்க. இது வந்து எவ்ரி 15 செகண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் INAV. ஸோ அதனால நம்ம வந்து எனி ETF வாங்குறதுக்கு முன்னாடி அப்ப கரண்ட் INAV என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வாங்குறது நல்லது. இல்லாட்டினா வந்து நீங்க வெரி ஹையாவோ இல்ல லோவாவோ நீங்க வாங்குவீங்க. லோவா வாங்குனா பிரச்சனை கிடையாது. ஹை வேல்யூ INAV விட அதிகமா வாங்குனா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அதுதான் அது எங்க போய் பார்க்கறது அப்படின்றத காமிக்கிறேன் இங்க. ஸோ இப்போ நான் பார்க்குறது உங்களுக்கு வந்து NSEயோட வெப்சைட்டு. ஸோ NSE வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த பர்ட்டிகுலர் ETF நேம இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இவங்க எல்லா டீட்டெயில்ஸும் குடுப்பாங்க. இதுவரை இன்னைக்கு இன்னைக்கு நேத்து க்ளோஸ் நார்மல் இந்த ஸ்டாக்ல குடுக்குற மாரி எல்லாமே இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் நான் சொன்ன மாரி இதுல என்ன அடிஷனலா குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INAV. இங்க பாருங்க INAV. ஸோ INAV பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 131.42ல இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130.81. ஸோ வந்து INA விட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம வாங்குனோம்னா, இதோ இன்னைக்கு டேல இது வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி 15 செகண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அத நம்ம பார்த்து வாங்குறது நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, SBI மியூச்சுவல் ஃபண்ட். இதோட வந்து கரண்ட் வந்து NAV பார்த்தீங்கன்னா, 134.76 இருக்கு இன்னைக்கு. ஸோ இதோட வால்யூம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வரையும் பார்த்தீங்கன்னா, 15,92,344. ஸோ இது வந்து வால்யூம் இப்போதைக்கு. அண்ட் ட்ரேடட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து 21 crores வந்து இது வந்து இப்போ வரையும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ SBIயோட கோல்டு ETF பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்கன்னா 0.2 இருக்கு இப்போ.
இதுல 3வது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, HDFC கோல்ட் ETF. ஸோ இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, இதுவரையும் பார்த்தீங்கன்னா, 21,73,830. ஸோ இதோட நம்பர் ஆஃப் வால்யூம், அதாவது யூனிட் அவ்வளோ வித்திருக்கு. ஸோ அதே மாரி வந்து உங்களுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் லேக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ குரோர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது 29 குரோர்ஸ் வந்து இதுவரையும் ட்ரேட் ஆயிருக்கு இந்த டைம் வரையும். ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.59. ஸோ இந்த 3லயே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கிறது வந்து HDFC தான். ஸோ ஆனால் உங்களுக்கு கோல்டு உங்களுக்கு நிப்பான் பார்த்தீங்கன்னா 0.8 இருக்கு. SBI பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 0.59 இருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம கோல்டுலாம் வந்து லாங் டேர்ம் வச்சுக்க போறோம். ஈவன் வந்து உங்களுக்கு 0.1, 0.3, 0.3 அந்த மாரி வந்து பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாயிட்டே போச்சுன்னா, உங்களுக்கு அதோட வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால ETF பொறுத்தவரையும் நீங்க எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ, ஸோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு நல்லது. ஆனா ஒரு சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்ல ஒரு நல்ல ஃபண்ட செலக்ட் பண்ணணும், இல்ல நல்ல ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும் லாங் டேர்ம்க்கு, இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல, அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த குவரீஸா இருந்தாலும் இங்க குடுத்திருக்க கான்டாக்ட் நம்பர்ல நீங்க என்ன வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ டாப் 3 சில்வர் ETF பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா சில்வர் ETF. ஸோ கோல்டுலயும் பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு. இதுலயும் சில்வர்லயும் பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ICICI Prudential சில்வர் ETF இருக்கு. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, HDFC சில்வர் ETF இருக்கு. ஸோ நீங்க இங்க பார்க்கறது நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஓட பிரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 248.12ல இருக்கு. பார்த்தீங்கன்னா வால்யூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 4,39,96,412, அதாவது ஹையஸ்ட் இதுல நிறைய நடந்துட்டு இருக்கு. 1092 கோடி வந்து இதுல வந்து இப்போ வரையும் வந்து வேல்யூ வந்து டிரான்சாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் டே முடியல. ஸோ இது வந்து டே முடிகிற வரை இது எங்கேயோ போயிடும். ஸோ சில்வர்ல நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அதுன்றது கிளியரா தெரியுது. ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.56. அதோட ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்கன்னா 0.59 இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இதோட INAV பார்த்துட்டு என்னன்றதை பார்த்துட்டு நீங்க வாங்கணும். ஸோ இதுக்கு அடுத்ததா பார்க்கறது வந்து ICICI Prudential சில்வர் ETF. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 259.11 இருக்கு. அதே மாதிரி வந்து இதோட வந்து உங்க வால்யூம் பாருங்க இங்க எவ்வளோ இருக்கு. 60,16,142 யூனிட் வந்து இதுவரையும் வித்திருக்கு. அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 155 கோடி வந்து ட்ரெண்ட். அதே நிப்பான் பாருங்க எவ்வளோ வேல்யூ அதிகம், இது பாருங்க எவ்வளோ வேல்யூ இருக்கு. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பான்ல தான் கோல்டுலையும் பார்த்தோம், சில்வர்லையும் பார்த்தோம். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.4. நிப்பானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ETF பார்த்தீங்கன்னா, HDFC சில்வர் ETF. இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 248.41ல இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இதுல வால்யூம் பார்த்தீங்கன்னா 48,90,247 யூனிட்ஸ் வந்து இதுவரையும் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 122 கோடி வந்து இதுவரையும் டிரான்சாக்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இது அதிகமா இருக்கும். ஸோ இதோட வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.45. ஸோ இப்போ நீங்க வந்து டாப் 3 கோல்ட் அண்ட் சில்வர் ETF பார்த்தீங்க. ஒரு ETF வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க. ஸோ ETF யார் யாருக்கு சூட்டபுளா இருக்குன்னா, கொஞ்சம் நார்மலா மார்க்கெட்ட மானிட்டர் பண்றவங்க, அவங்க வந்து எந்த டைம் வந்து இப்போ வந்து மார்க்கெட் இப்போ விழுந்திருக்கு, அந்த டைம்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ETF வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து த்ரூ அவுட் டே ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரி இது பிரைஸ் மாறும். இதே நீங்க ஃபண்டுல போனீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு NAV தான் இருக்கும். இது வந்து எவ்ரி 15 செகண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட்ட க்ளோஸா வாட்ச் பண்றவங்களுக்கு உங்க ETF வந்து பெட்டரா இருக்கும். இல்ல என்னால இதெல்லாம் வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க வந்து பெட்டர் வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயே போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த கோல்ட் அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த ETF ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சேர்த்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் சேர்த்து வரும். ஸோ அதனால அதோட இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஒரு பாயிண்ட் தான். பட் ஆனா வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஸோ சம்டைம் ஃப்ளக்சுவேஷன்லயே நிறைய பேர் நிறைய அந்த 0.1, 0.2லாம் ஈஸியா அதோட அதிகமா வந்து லூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிள் ETF-ஆ இல்ல மியூச்சுவல் ஃபண்டான்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் குடுத்திருக்கிற வந்து இந்த ETFஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் போடலாம். வேற ஏதாவது இது ETF ரிலேட்டட் கொரீஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.